Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜிடபிள் பிரெட் பிரியாணி. அது வாங்க அதை எப்படி செய்யலாம் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கணும், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும், மல்லிச்செடி, புதினா, பச்சை மிளகாய் 6, கேரட், பீன்ஸ்காய், பீன்ஸ், வெள்ளைப்பூடு, இஞ்சி, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், பட்டை, அன்னாச்சிப்பூ அரைக்கிறதுக்கு, முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், தேங்காய் பால் எடுக்க வச்சுக்கணும், ஆச்சி பிரியாணி மசாலா, எந்த பிரியாணி மசாலாலும் பரவாயில்ல, எலுமிச்சம்பழம் 6, நெய் தேவையான அளவு, பெருஞ்சீரகம் தாளிப்பதற்கு, பிரெட் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கோம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, அரிசி 1/2 கிலோ, அரைக்க பெருஞ்சீரகம், பட்டை, அன்னாச்சிப்பூ, வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு தேவைன்னா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சுக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பேஸ்டா வரணும். இதை அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளிய அரைச்சுக்க போறோம். அது நைஸா அரைக்கணும்னு தேவையில்லை. இந்த பதம் இருந்தா போதும். அடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். அடுத்ததான் நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்புல ஒரு குக்கர் வச்சு நல்லெண்ணெய் ஊத்திக்கணும். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கணும். நெய் நான் இதுல சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்க தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் வாசத்துக்காண்டி நெய் சேர்க்கிறேன். கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் தாளிக்கிறதுக்கு. பெருஞ்சீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம உரிச்சு வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மல்லிச்செடி, புதினா கொஞ்சம் வாசத்துக்காண்டி சேர்த்துக்கிறோம். அடுத்ததா கேரட், பீன்ஸ்காய், பீன்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதையும் இதுல சேர்த்துறோம். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும் காய். நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுது அதுல சேர்க்கிறோம். சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. அதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இதுல சேர்க்கிறோம். மசாலா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமா ஊத்திக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை ஊத்திக்கணும். ஆச்சி பிரியாணி மசாலா கொஞ்சோண்டி சேர்க்கணும். இது தேவைக்கு தான், வேண்டாம்னா நீங்க யூஸ் பண்ணாம வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கழுவி வச்சிருக்க அரிசி எடுத்து அதில் ஆட் பண்ண போறோம். நாங்க பொன்னி அரிசி எடுத்திருக்கோம். நீங்க ஜீரக சம்பா எதுனாலும் சேர்த்துக்கலாம்.
அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி நம்ம தேவைக்கேற்ப. அடுத்து எலுமிச்சம்பழம் ஒரு அரை முடி புழிஞ்சு விட்டுக்கோங்க மேல. அப்பனாதான் சாதம் ஒட்டாம வரும். கொஞ்சம் எண்ணெயும் மேல ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா தான் நம்ம உப்பு போடுறோம். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம குக்கரை மூடி வைக்க போறோம். இப்போ 3 சத்தம் வரணும். 3 சத்தம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை சிம்ல வைக்கணும். வச்சு 2 சத்தம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இப்போ விசில் வருது. அது கூடால நம்ம பிரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிரெட்டை நம்ம அதில் பொரிச்சு எடுக்க போறோம். பிரெட் நல்லா ப்ரௌன் கலர்ல மாறணும். பாருங்க இப்போ அது கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல மாறிட்டு இருக்கு. இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம அதை எடுத்துடலாம். அதை எடுத்து பொரிச்சு நம்ம தனியாக வச்சுக்கிறோம். பிரியாணி ரெடி ஆனோடனே அதை மேலே தூவி நம்ம இறக்கிடலாம். நான் இப்போ குக்கரை திறக்கிறேன். பாருங்க நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கணும். பிரியாணி மசாலா மேலே இருக்கும். நம்ம அதை கிளறி எடுத்துக்கணும். அடுத்ததான் நம்ம பொரிச்சு வச்சிருக்க பிரெட்டை உள்ள போடுறோம். போட்டு அதையும் சேர்த்து கிண்டிக்கணும். அவ்வளோதாங்க, சூடான வெஜிடபிள் பிரெட் பிரியாணி தயார்.